இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இதை யாருமே டிஃபெண்ட் பண்ண வேண்டாம். டிஃபெண்ட் பண்ண வெளிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட பிள்ளைகளுக்கும் நாளைக்கு இதே நிலைமை தான். இன்றைக்கு சிலர் பலராகி சொசைட்டியில் பெரிய பதவி பெரிய கம்பெனிஸ் வச்சிருக்கிறவங்க தான் இன்றைக்கி ஸ்கேமில் தொடர்ந்து பிடிபடுறாங்க. இவங்க ஜெயிலுக்கு போகிறது மட்டும் இல்லை, இவங்களை நம்பி H1B விசாவில் வந்த பிள்ளைகளுமே ஜெயிலுக்கு போகிறாங்க. இதுக்காகவா பிள்ளைகளை படிப்பிச்சு கடனை வாங்கி வெளிநாடுகளுக்கு அனுப்புறீங்க? ஃபாரின் நேஷனல்ஸ் என்று சொல்லி முடிஞ்சு இப்போ ஓப்பனா இந்தியன்ஸ் என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. Rounding up 11 people who are Indian nationals who are now charged in connection with a plot to stage fake armed robberies. இப்போ யாரையுமே ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் என்று பிரித்து பேசாமல் எல்லாரையுமே இந்தியன்ஸாக தான் இப்போ பார்க்குறாங்க. உங்களோட நாட்டில் நீங்கள் எப்படியும் இருந்திருக்கலாம், ஆனால் வெளிநாடுகளுக்கு வந்த பிறகு ஒரு சில விதிமுறைகளுக்கு ஏற்றவாறு எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். 19 வயது அமெரிக்காவுக்கு வந்து வெறும் 6 மாதம்தான். யாராவது ஒரு பேரண்டால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா உங்களோட பிள்ளைக்கு இப்படி நடந்தால்? வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பிள்ளைகளை படிக்க வச்சு கடனை வாங்கி வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறீங்க. ஆனால் அவங்க இங்கே வந்து ஒன்று ஸ்கேமில் மாட்டுப்படுறாங்க, ரெண்டாவது லைஃப் இன் ப்ரெசன்ட், மூன்றாவது டிப்போர்டேஷன். இதுக்கு முக்கிய காரணம் வந்து சரியான முறையில் வந்து பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பாதது தான். இந்த வீடியோவில் 2 கடைசியாக வந்த ஸ்கேம் வீடியோக்களை தான் பார்க்க போகிறீங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னு சொன்னால், உங்களோட பிள்ளைகள் இந்தியாவில் இருக்கும் பொழுதே அவங்களுடைய ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி வெளிநாடுகளில் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க. இதெல்லாம் யார் செய்கிறேன்னு சொன்னால் வெல்த்தியான பிஸ்னஸ் பீப்புள் தான். இவங்களுக்கு தான் நீங்கள் பணம் கொடுக்குறீங்க உங்களோட பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்புறதுக்கு. இன்றைக்கி இவங்க மட்டும் பிடிப்படையில் உங்களோட பிள்ளைகளும் சேர்ந்து தான் இன்றைக்கி ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. யாராவது இந்த வீடியோவை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுவீங்களா இருந்தால் நீங்களும் ஏதோ ஒரு ஸ்கேமில் இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். இங்கே வந்து இப்போ ஸ்ரீலங்கா, இந்தியா, பங்களாதேஷ் யாருமே பிரித்து பார்க்குறதில்ல, எல்லாரையுமே இந்தியன்ஸாக தான் பார்க்குறாங்க. இதனால் முழு சவுத் ஏஷியன் கம்யூனிட்டிக்கே ஒரு பெரிய கெட்ட பேர். பென்சில்வேனியாவில் இருக்கிற ஷவானி குரூப் ஒன் ஆஃப் த டாப் இந்தியன் பிஸ்னஸ் பிரதர்ஸ் என்று கூட சொல்லலாம். இவங்க மட்டுமில்லை, தொடர்ந்து இந்த இந்தியன் கம்யூனிட்டியில் இருக்கிற பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்கேமில் வந்து தொடர்ந்து இப்போ அரெஸ்ட் பண்ணி கொண்டே வராங்க. இது இப்போ ஒரு ட்ரெண்டாக மாறி உள்ளது. இவங்க இன்றைக்கி $32 மில்லியன் வந்து அமெரிக்காவில் வந்து ஃப்ராட் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேரையுமே இன்வெஸ்டிகேஷனில் பிடிச்சி 415 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அப்படி பார்த்தா லைஃப் இன் ப்ரிசன், இவங்களால் வெளியில் வரவே முடியாது. சரி, இவங்க மட்டும்தான் ஜெயிலுக்கு போடாங்கன்னு சொன்னால் இவங்க மூலமாக H1B விசாவில் வந்தவங்க எல்லாருமே டிப்போர்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுடைய ஸ்கேமுக்கு உடந்தையாக இருந்த இந்த H1B விசாவில் வந்தவங்களுமே இன்றைக்கு ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் உள்ளது. ஒரு சிலரை பிடிச்சி உள்ளுக்கும் போட்டுட்டாங்க. இந்த ஷவானி குரூப்பில் வந்து ஒரு பிரதர் வந்து ஒரு டென்டிஸ்ட், மற்றவர் இவருடைய பிஸ்னஸை பாதுகாக்கிறது, இவருடைய அக்கௌண்ட் எல்லாமே. இவங்களுக்கு 12க்கு மேற்பட்ட டென்டிஸ்ட் கிளினிக் இருக்குது அமெரிக்கா முழுவதும். அதை விட லக்ஸரி ஹோம்ஸ் நிறைய இருக்குது. இந்த பணம் எல்லாமே இவங்களுக்கு எப்படி வந்தது? இவ்வளவு மில்லியன் கணக்கில் ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக வாரத்துக்கு. இதில் பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னென்று சொன்னால், இவங்க 4-5 தடவை இந்தியாவுக்கு வந்து செமினார் கொடுத்துருக்குறாங்க. எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக ஆகுறன்னு சொல்லி உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு செமினார் வச்சுருக்குறாங்க. இவங்க செமினார் வச்சதுக்கு முக்கிய காரணம் உங்களோட பிள்ளைகளுடைய ஐடென்டிஃபிகேஷன், முழு ஐடென்டிட்டியுமே கலெக்ட் பண்ணுறதுக்கு தான். இது எங்கே போய் பாதிக்குதுன்ட்டு சொன்னால், இவங்க என்ன மாதிரி ஸ்கேம் செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்போம். முதல்ல விசா ஃப்ராட் பண்ணியிருக்கிறாங்க, 2வது ஹெல்த் கேர் ஃப்ராட் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில், 3வது கள்ளப்பணம், 4வது ஒழுங்காக டேக்ஸ் பே பண்ணவில்லை அமெரிக்காவுக்கு. முதலாவது விசா ஃப்ராட். ஒரு கம்பெனியே இல்லாமல் ஒரு கம்பெனியை உருவாக்கி அந்த கம்பெனிக்கு வேலைக்கு ஆள் தேவை என்று சொல்லி இவங்க இந்தியாவிலேருந்து ஆக்களை வரவேற்றது மட்டுமல்ல, இங்கே வந்து இறங்கினா பிறகு மாதம் இவ்வளவு பணம் வந்து இந்த பிரதர்ஸுக்கு கொடுக்க வேணும். அப்படி கொடுக்காட்டி இதெல்லாமே ஒரு பொய்யான டாக்குமெண்ட் சொல்லி உங்களை நாங்கள் திருப்பி நாட்டுக்கு அனுப்பிடுவோம்னு சொல்லி மிரட்டி மாதம் ஒரு கப்பம் மாதிரி இந்த பணத்தை வந்து இவங்கள்ட்ட வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே இவங்க வந்து அவ்வளோ பேருக்குமே
1 2 இல்லை ஆயிரக்கணக்கில் வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு கீழே வந்த எல்லாருமே ஊபர் ஈட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபேக்ட்ரிஸில் வேலை செஞ்சு அந்த பணத்தில் ஒரு பாதி பணத்தை வந்து இவங்களுக்கு கொடுக்கணும், இல்லாட்டி இவங்களை மிரட்டி இவங்களை திருப்பி அனுப்பிடுவோம்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாங்க. ஸோ இந்த கேஸும் படி ஃபேக் டாக்குமெண்ட்டில் இவங்க மூலமாக வந்த எல்லாரையுமே இப்போ திருப்பி அனுப்ப போகிறாங்க. இது முதலாவது. அடுத்தது ஹெல்த் கேர் ஸ்கேம். ஆளே இல்லாமல் ட்ரீட்மெண்ட் செய்து காசை களவெடுத்துருக்குறாங்க, அதாவது ஸ்கேம் பண்ணியிருக்கிறாங்க இந்த சிஸ்டத்தை. அமெரிக்காவில் ஒரு சிஸ்டம் இருக்குது. லோ இன்கம் பீப்புளுக்கு வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்குள்ளால இன்சூரன்ஸ் மூலமாக வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் செய்துட்டு நீங்கள் வந்து கிளைம் பண்ணி எடுக்கலாம். இவங்க என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால், நார்மலாக பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் செய்தும் காசை கிளைம் பண்ணி எடுத்துருக்குறாங்க. பேஷண்ட்டே இல்லாமல் ஐடென்டிட்டியை வந்து ஃபேக்காக மேக் பண்ணி அந்த ஐடென்டிட்டி மூலமாக வந்து கவர்மெண்ட்டேருந்து டென்டல் ட்ரீட்மெண்ட் செய்த மாதிரி ஸ்கேம் பண்ணி காசை எடுத்துருக்குறாங்க மில்லியன் கணக்கில். இவருடைய 12 டென்டல் கம்பெனிலேயுமே 95% இந்தியர்கள் தான் வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி இவங்களை பிடிச்சி உள்ளே போட்டது மட்டுமில்லை, இவங்களுக்கு கீழே வேலை செஞ்ச எல்லாருக்குமே பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. ஏதோ ஒரு வழியில் வந்து இந்த ஸ்கேமுக்கு இவங்களும் உடந்தையாக இருந்திருக்கிறாங்க. இவங்க சம்பாதிச்ச கள்ள பணம் எல்லாத்தையுமே பொய்யான கம்பெனிஸ்களை ஓப்பன் பண்ணி அந்த பணத்தை வேறு பேங்க்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸை வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுடைய சொந்த எக்ஸ்பென்ஸை வந்து டேக்ஸில் காட்டி கிளைம் பண்ணி பணத்தை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. மொத்தமாக 32 மில்லியன் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுடைய பணம். இதெல்லாமே அமெரிக்கன் டேக்ஸ் பேயர்ஸுடைய பணம். இதில் வர இந்தியாவில் எப்படி நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேன் ஆனன்ட்டு சொல்லி ஒரு செமினார் வச்சுள்ளார். இதில் வந்து கலந்து கொண்டது வந்து அங்கே உள்ள காலேஜில் யூனிவர்சிட்டியில் படிக்கிற பிள்ளைகள் தான். இவங்க அதை வச்சதுக்கு காரணம் அவங்களுடைய ஐடென்டிட்டியை கலெக்ட் பண்ணுறதுக்கு. அதன் மூலமாக வந்து நிறைய வேலைகள் இவங்க செய்திருக்கிறாங்க. இன்றைக்கி இவங்க 2 பேரும் பிடிப்பட்டா பரவாயில்ல, இவங்களை நம்பி வந்தவங்க H1B விசாவில் இவங்களுக்கு கீழே டென்டல் கம்பெனிஸில் வேலை செஞ்சவங்க எல்லாருமே பிடிபட்டிருக்கிறாங்க. 400 வருஷ சிறை தண்டனைன்னு சொன்னால் இவங்களுக்கு கீழே வேலை செஞ்சவங்களோ இல்லாட்டி H1B விசாவில் வந்தவங்கள விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் இந்த டிஃபெண்ட் பண்ண வேண்டாம். இது நாங்கள் எங்களோட கம்யூனிட்டி மட்டும் இல்லை, வேறு கம்யூனிட்டியும் செய்துண்டு முதல்ல உங்களை திருத்தி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு மற்றவங்களை பற்றி பேசலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்னன்னு செஞ்சுட்டு போகட்டும், ஆனால் நீங்கள் வெளிநாடுகளுக்கு வந்தால் இப்படித்தான் இருக்கணும்னு இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் எல்லாமே நல்ல வெல்த்தியான பெரிய பெரிய ரிச் பீப்புள் எல்லாம் அமெரிக்காவில் தான் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ எல்லாருமே ஸ்கேமாகத்தான் பார்க்கப்படுறாங்க. இப்போ H1B விசாக்கே இப்போ US கவர்மெண்ட் $100,000 வந்து அறவுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டுது எல்லாமே இது ஒரு ஸ்கேம் உண்டு. இப்படி பார்க்கும் பொழுது உண்மையிலே நல்ல குவாலிஃபை ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட H1B விசாவில் வந்து இனிமேல் அமெரிக்காவுக்கு வர முடியாது. ஆல்ரெடி அமெரிக்காவில் இருக்கிறவங்களையுமே இங்கே இருக்கிற மக்கள் ஒரு ஸ்கேமாக தான் பார்க்குறாங்க. இவங்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புகிற பேரண்ட்ஸ்லேயே நிறைய பிள்ளை இருக்குது. எப்படியாவது பிள்ளை அமெரிக்கா போனால் காணும். கள்ள விசா, ஃபோல் டாக்குமெண்ட், சர்டிஃபிகேட், கள்ள சர்டிஃபிகேட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளை அமெரிக்கா போனாலும் காணும். ரோட்டில் இருந்தாவது வேலை செஞ்சிடும். அங்கே ஒரு கம்பெனியே இருக்காது இவங்க போனால். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால் இவங்க எல்லாருமே ஸ்கேமில் ஈடுபடுறாங்க. அடுத்தது 11 இந்தியன்ஸை அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. முந்தி எல்லாமே ஃபாரின் நேஷனல்ஸ்ன்ட்டு தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து பிடிச்சி இப்போ ஓப்பனாகவே இந்தியன்ஸுண்டே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. Jeanette, this is one of 6 stores behind me where authorities say the suspects staged those fake robberies. All of it an elaborate conspiracy plot to allegedly fast-track their immigration status. Federal agents made the arrest, rounding up 11 people who are Indian nationals who are now charged in connection with a plot to stage fake armed robberies at area convenience and liquor stores. இங்கே என்ன நடந்துட்டு சொன்னால் ஃபேக் ராபரி, ஃபேக் வயலண்ட் செட் பண்ணி செய்கிறாங்க விசா ஸ்கேம் பண்ணுறதுக்காக. அதாவது உங்களுக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்தால் உங்களுக்கு விசான்ற ஒரு விசா இருக்குது. மனிதாப அடிப்படை முறையில் வந்து உங்களுடைய நீங்கள் எந்த விசாவில் இருந்தாலுமே அது விசாவாக மாறுபடும். இது எப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு விசா தேவைப்படுது. ஓகே, நீங்கள் ஒரு ஸ்டோருக்கு வாங்க, இந்த ஸ்டோரில் வச்சு நாங்கள் உங்களை ரொபரி ஒன்று நடக்கும்.
உங்களை நீங்கள் ஒரு ஒர்க்கராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஷாப்பிங்காக வந்த யாராவது இருக்கலாம். உங்களை நாங்கள் அட்டாக் பண்ணுவோம். அந்த அட்டாக்கில் வந்து நீங்கள் அப்செட் ஆகிடுறீங்க, இல்லாட்டி நீங்கள் இன்ஜரி ஆகிடுறீங்க. சரி, அந்த அட்டாக் முடிஞ்சோன்னு என்ன செய்வாங்கன்னா கால் பண்ணுவாங்க போலீஸுக்கு. போலீஸ் ஆம்புலன்ஸோட வரும். உங்களை வந்து ஆம்புலன்ஸ் வந்து பிக்கப் பண்ணி கொண்டு போகும். அதிலேருந்து உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ. ஸோ நீங்கள் கிளைம் பண்ண போகிறீங்க, எனக்கு வந்து நான் ஃபிசிக்கலாக வந்து எனக்கு மென்டலாக ஃபிசிக்கலாக வந்து நான் டிஸ்டர்ப் ஆகிட்டேன், என்னால் இப்போ ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு 3-4 வருஷத்துக்கு இழுப்பீங்க. இந்த கேஸை இழுக்கும் பொழுது இதுக்கு நடுவில் இருக்கிற பெனிஃபிட் என்னென்னு சொன்னால், உங்களோட ஸ்பௌஸை உங்களோட பிள்ளைகளை வந்து நீங்கள் ஸ்பான்சர் பண்ணி எடுக்கலாம் இந்தியாவில் இருந்து. இந்த பெனிஃபிட்டுக்காக இவங்க $20,000 உங்கள்கிட்ட இருந்து வாங்கி உங்களுக்கு செட் பண்ணி இதை செய்து தருவாங்க. இது ஒரே பேட்டர்னில் நடக்குது. அதுவும் எல்லாமே இந்தியன் ஓன் ஸ்டோரில் நடக்குது. அதுவும் சரியான இடத்துல கேமரா இருக்கிற இடத்துக்கு முன்னால் வச்சு உங்களை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேமரா தான் அதுக்கு ப்ரூஃப்னு சொல்லி அதையுமே சேர்த்து உங்களுக்கு தராங்க. ஸோ நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறீங்க. இப்போ யூ விசாக்கு இதை இன்றைக்கி பிடிச்சிட்டாங்க. எப்படி இதை பிடிச்சாங்கன்னு சொன்னால், அடிச்சுட்டு வெளியில் போனவங்களை வந்து இந்த ஸ்டோர் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பத்திரமா நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்களா, ஓகே இப்போ நான் போலீஸுக்கு கால் பண்ணலாம்டா எஸ் நம்பரை இவங்க கால் பண்ணுறாங்க. இந்த டேட்டா எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இன்றைக்கி 11 இந்தியன்ஸை வந்து பிடிச்சி இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணி, அதில் ஒரு ஆள் வந்து அசாலம் கிளைம் பண்ணியிருந்ததால் அவரை டிப்போர்ட் பண்ணிட்டாங்க. மிச்ச 12 பேரையுமே டிப்போர்ட் பண்ண தான் போகிறாங்க. இதில் என்ன அடுத்த ஒரு சிக்கல்னு சொன்னால், இவங்க மூலமாக வந்து இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் மூலமாக வந்து இதுக்கு முதல்ல யூ விசாக்கு கிளைம் பண்ண எல்லாரையுமே டிப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் இப்போ இருக்குது. ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் இந்த நியூஸ் எல்லாம் வரும் பொழுது நீங்கள் இதை பற்றி worryயே பண்ணுறதில்லை. இதே ஒரு தமிழில் மொழியில் நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு கசக்குது. இந்தியர்களை பற்றி தவறாக பேசுகிறதாக. இது எல்லாமே ஒரு அவேர்னஸ் வீடியோ. இங்கே எல்லா மக்களுமே சவுத் ஏஷியன் மக்கள் தான். நீங்கள் யாரையுமே பிரித்து வெளிநாட்டவர்கள் பார்க்குற இல்லை. இங்கே வெளிநாடுகளுக்கு வந்த பிறகு விதிமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஊரில் இருக்கிற மாதிரி இந்த நாட்டில் இருக்க முடியாது. அப்படி உங்களை மாற்றிக்கொள்ளாட்டி எல்லா மக்களுக்குமே இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா இருந்தால் நாளைக்கு உங்களோட பிள்ளைகள் வளர்ந்தா பிறகும் இதைத்தான் செய்ய போகிறாங்க. ஏன் புதுசாக வெளிநாட்டுக்கு வரவங்க கூட இங்கே வந்து ஸ்கேம் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் தான் வரப்போகிறாங்க. ஒரு யுனைடெட் ஏர்லைன்ஸில் நடந்த ஒரு சம்பவம். இவங்களை ஆல்ரெடி வார்ன் பண்ணியிருக்கிறாங்க, லவுடாக செல்ஃபோனில் வந்து மியூசிக் போட வேண்டாம் என்று. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இப்போ இருக்கிற செல்ஃபோனில் வந்து மியூசிக் வந்து லவுடாகவே ஈஸியாகவே எல்லாருக்குமே கேட்கும். எக்ஸ்பெஷலி நீங்கள் பிளேனுக்குள்ளே இருப்பீங்களா இருந்தால் பெரிய சத்தமாக கேட்கும். ஸோ ஆல்ரெடி வார்ன் பண்ணியுமே இவங்க கேட்கல. திருப்பி 2ஆம் தடவையுமே இவங்க 30 செகண்ட்ஸ் தான் நான் மியூசிக் ப்ளே பண்ணுறேன்னு சொல்லி இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன நடந்ததுன்னு சொன்னால், 2வது தடவை வந்து அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே இவங்களை வீடியோ எடுக்க வலிக்கிட்டாங்க சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறதுக்கு. அது இவங்களுக்கு பிடிக்கவில்லை. At 50% sound, and that's the fucking reason you're kicking me off. The fuck is? Hey, if you want to record, totally fine. No. Okay, I'm calm. No, I'm I'm not. Because I said that sounds like a you problem. Your staff had a no fucking bullshit. That like they didn't accept that, and that sounds like a damn problem. Go ahead and call the police. What the actual fuck? What the actual fuck? I stopped after that. I stopped after the second warning. It's okay for me to play a 30 fucking second video. Yes, please record me. Let's just go. Listen. Hey, is this not a free speech America? Or like are we being assholes to literally everybody? I know. I am keeping the peace. Can I? கடைசியாக போலீஸ் வந்து இவங்களை வந்து ஃப்ளைட்டை விட்டு ரிமூவ் பண்ணி கூட்டிக் கொண்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே கை தட்டி அதை வரவேற்கிறாங்க. Thank you. I am doing this. Okay, thank you for recording me. I played a video for 30 fucking seconds. Come on. Go ahead. Yeah, go in front. Thank you. Okay, 30 fucking seconds. Thank you, officer.
யுனைடெட் ஏர்லைன்ஸில் ஒரு ரூல்ஸ் இருக்குது, நீங்கள் ஹெட்செட் இல்லாமல் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. அப்படி இல்லாட்டி அவங்களே ஹெட்செட்டை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒருவேளை இவங்க ஒரு சிக்கான ஒரு பர்சனாக இருக்கலாம், நார்மலாக ஒரு ஃபோனை யூஸ் பண்ண வேணாம், இல்லை தவறுதலாக நீங்கள் மியூசிக் போட்டாலுமே சொரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உடனே ஆஃப் பண்ணிடுவீங்க. ஒரு 30 செகண்ட் மட்டும் லவுடாக ஒரு மியூசிக் போகுது, அதுக்கு பிறகும் இவங்க வந்து ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க. மேபி இவங்க ஒரு சிக்கான ஒரு டிஸ்டர்பான பர்சனாக கூட இருக்கலாம், தெரியாமல் பேசக்கூடாது. இன்னும் ஒரு சிச்சுவேஷனை பாருங்க, மேபி இந்தியன் ஏர்லைன்ஸில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து லவுடாக கதைச்சி பழகலாம், மியூசிக் போடலாம். இங்கே ஒரு நம்பரை வந்து இன்னும் ஒரு ஃப்ரெண்டுக்கு இவங்க பாஸ் பண்ணுறாங்க மிடில் ஆஃப் த ஃப்ளைட்டில் வந்து. இது பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் பார்க்கப்படுது. 575 9090 9090 6161 6161. இது எப்படின்னு சொன்னால், தீபாவளிக்கு ஒர்க்கிங் டேயில் மிட் நைட்டில் வெடி கொளுத்தி செலிப்ரேட் பண்ணலாம். கேட்டதுக்கு ஒரு நாளைக்கு தானே, ஒரு நாளைக்கு நீங்கள் படுக்காட்டி குறைஞ்சா போயிடுவீங்க. இப்படித்தான் இந்த சிச்சுவேஷனும் இங்கே இருக்கின்றது. இங்கே என்ன பேசிக்கான பிரச்சனை என்று சொன்னால், இங்கே இவங்களை மட்டும்தான் இவங்க யோசிக்கிறாங்க. இவங்களை சுற்றி வர இருக்கிற மக்களை பற்றி இவங்க யோசிக்கிறதே இல்லை. இதை சுற்றி வர சவுத் ஏஷியன் கம்யூனிட்டியில் இருக்கிற மக்களுமே இருப்பாங்க, அவங்களையும் சேர்த்து தான் இது பாதிக்குதுன்னு ஒரு நாளுமே இவங்க நினைக்கிறதே இல்லை. அகெயின் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இந்த மாதிரி வீடியோ வெளியில் வரும்பொழுது தான் மக்களுக்கு தெரியும் என்ன நடக்கின்றது. இதை குறைச்சி கொள்ளத்தான் வேணும். இதை குறைக்காட்டி இன்னுமே பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே போகும். வருங்காலங்களில் ஸ்கேம்ஸ் வந்து இன்னும் குறையும் என்று தான் நினைக்கிறேன். இந்த வீடியோக்களை மக்கள் பார்த்து எப்போ பார்த்தாலுமே வெளிநாட்டவர்கள் கேமராவோட ரெடியாக இருக்கிறாங்க, எப்படா ஒரு சவுத் ஏஷியன் கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு நபர் பிழை விடுவார் என்று. இவருக்கு வெறும் 19 வயசே தான், ஆனால் வந்து அமெரிக்காவுக்கு வந்து 6 மாதத்திலே தங்க கட்டிகளை வந்து கைமாறி பிடிபட்டுள்ளார். இதெல்லாமே இவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களோ தெரியாமல் செய்கிறாங்களோன்றாலும் இதில் பாதிப்பு வந்து பெரிய பாதிப்பு. இவருக்கு வந்து லைஃப் டைம் சென்டென்ஸ். இவருக்கு 60 வருஷத்துக்கு பிறகு தான் இவருக்கு வெளியில் வரலாம். 60 வருஷத்துக்கு பிறகு உலகமே மாறி இருக்கும். இவர் வெளியில் வந்தால் பிறகு என்ன செய்வாங்க, இவரை உடனே டிப்போர்ட் பண்ணுவாங்க. முழு லைஃபுமே போயுள்ளது. திங்க் பண்ணி பாருங்க, உங்களோட ஒரு பிள்ளைக்கு இப்படி நடந்தால் உங்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதெல்லாமே அகெயின் சொல்கிறேன், வெளிநாடுகளுக்கு வந்தால் நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். இப்படி ஸ்கேம் பண்ணி தான் முன்னுக்கு வரணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இந்த மாதிரி தவறான முறையில் ஸ்கேம் பண்ணி தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு அவசியமே இல்லை. எப்பயாவது ஒரு நாள் நீங்கள் பிடிபடுவீங்க. பிடிபடும் பொழுது உங்களை மட்டுமே இல்லை, உங்களோட ஃபேமிலியும் சேர்த்து தான் அது பாதிக்கும். இந்த வீடியோ நான் செய்து கொண்டு இருக்கும் பொழுதே இன்னும் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன், அமெரிக்காவில் ஒரு இந்தியன் பிஸ்னஸ்மேனை பிடிச்சிருக்கிறாங்க. ஸ்கேமில் வந்து $84 மில்லியன் ஸ்கேம் பண்ணினதுக்காக. ஸோ இப்போ புதுசாக வாரவங்க தான் இதை செய்கிறாங்கன்ட்டு இல்லை, 20-30 வருடமாக அமெரிக்காவில் கனடாவில் இருக்கிறவங்களும் இதை தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஸோ மற்றவங்களை பற்றி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட எங்களை நாங்கள் முதல்ல திருத்தி கொள்ளுவோம். இன்றைக்கு இருக்கிற இன்டர்நெட், சோஷியல் மீடியா எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது தவறு செய்த யாருமே தப்ப முடியாது. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.